இந்த வார்த்தைகள் ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிறது. அது சிலது துளிர்த்து கொண்டிருக்கிறது, சிலது தளிர்த்து கொண்டிருக்கிறது, சிலது மரமாய் செழித்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புதிய ஒரு துவக்கம், புதிய ஒரு விடியற்காலம். இது 3 காரியங்களை இது செய்யும். ஒன்று நியூ பிகினிங், இரண்டாவது நியூ லைஃப், மூன்றாவது நியூ பிளஸிங். ஹல்லேலூயா. அதற்கு விடியற்காலை தேவை. ஹல்லேலூயா. சில ஜீவிதங்களிலே புதிய பிகினிங் உண்டாக முடியாத வண்ணம், புதிய லைஃப் உண்டாக முடியாத வண்ணம், புதிய பிளஸிங் உண்டாக முடியாத வண்ணம் வெளுப்பு மாறாமலேயே விடியற்காலையை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த விடியற்காலையிலே உங்களுக்கு தெரியும், விடியற்காலை உருவாக தடை செய்கிற உனக்கு ஒரு நல்ல விடியற்காலை வரக்கூடாது என்று சூழ்ந்திருக்கிற அந்த வெளுப்பை இயேசுவின் நாமத்தினாலே இந்த ராத்திரி கர்த்தர் அழித்து மாற்றுகிறார். சில இருட்டுகளை இந்த தேவன் மாற்றி அமைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஜெபித்தால் ஹல்லேலூயா சகல இருட்டுகளையும் தேசத்தை விட்டு மாற்றி போடுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரியவராய் என்னோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல விடியற்காலையை இந்த தேவன் காற்றலையிட போகிறார். ஹல்லேலூயா. பல துன்பங்களாலே துரிதங்களாலே எனக்கு கடக்க முடியல, எனக்கு இதிலிருந்து மீள முடியல, எனக்கு இவையிலிருந்து நகர முடியல, ஒரு அடி முன்னுக்கு வச்சா 8 அடி பின்னுக்கு போக வேண்டி இருக்கிறது, என்னால முடியல, எனக்கு இது கடக்க முடியலன்னு சொன்னா இந்த 25வது வருஷத்துல கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உன்னதகர யோர்தான பின்னிட்டு போக வைப்பேன். நாள்களில் எல்லாம் ஜீவிதம் கேள்விக்குறியாயிருந்ததா இந்த 25வது வருஷத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அவைகளெல்லாம் கடக்க பண்ணுவேன். உன்னை மிரட்டுகிற சில தடஸ்தங்களை, தடைகளை, போராட்டங்களை, வல்லமைகளை, யோர்தானுடைய பெரிய பயப்படுத்துகிற அனுபவங்களை கடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனோடு பேசினார். அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் பிளைட்ல வந்து இறங்கி திருவனந்தபுரத்துல இறங்கி பத்தனந்தா என்கிற இடத்திற்கு பஸ் ஏறி அந்த கிராமத்தை தேடி நடந்து அந்த கிராமத்தை ஞாயிற்றுக்கிழமை காலையிலே போய் அந்த பாஸ்டரை கண்டுபிடித்து அந்த பாஸ்டர்களே அவர் கேட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய